ஓம் நமோ நாராயணனாய நமக. சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதிர்நிதிரவ்யயக சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்ன? 32வது திருநாமம். அதாவது நாமம் என்ன? பாவன. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா, பல வடிவங்களில் தோன்றி பக்தர்களை காப்பவர். சொல்லும் முறை என்ன? நமக்கு சொல்லும் முறைன்னு பார்த்தாங்கன்னா, பாவநாய நமக, பாவநாய நமக அப்படி என்று சொல்ல வேண்டும். இந்த பாவநாய நமகனுடைய அதனுடைய கதைகளும் நம்முடைய எம்பெருமானுடைய புகழையும் பற்றி நாம் பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது என்னன்னு பார்த்தாங்கன்னா, நம்முடைய பரமாத்மா நமக்காக எப்படியெல்லாம் உதவுறாரு அப்படின்றத பற்றி ஒரு சிறந்த ஒரு கதை இது. அதாவது சேனா என்ற ஒரு பேர்மா, ஒரு தொழிலாளிக்கு சேனா என்ற பெயர். அவர் முடித்திருத்தம்னா ஹேர் கட்டெல்லாம் செய்கிறவர். அவர் அவந்தி என்னும் ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா, பாண்டுரங்கன் மேலே தீவிர பக்தியாம். ஒரு நாள் மாலை அவரது இல்லத்துக்கு அரண்மனையில் இருந்து சில காவலாளிகள் வந்தார்கள். மன்னருக்கு நாளை நீதான் ஷவரம்னா என்னது? ஷேவ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் நீ தான் திருத்தம் செய்யணும், 8 மணிக்கு நீ கரெக்டாக வந்துடுப்பா அப்படின்னு காவலாளிகள் சேனாவினுடைய வீட்டிற்கு சென்று சேனாவிடம் சொல்லிவிட்டு வந்தார்களாம். அடுத்த நாள் அதிகாலையில் நீராடிவிட்டு தன் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கனையே தியானிக்க தொடங்கினாராம். யார்? சேனா இப்படியே தியானம் செய்து கொண்டே இருக்கும்போது மன்னருடைய அழைப்பு விடுத்ததையே மறந்து விட்டாராம் சேனா. உடனே இந்த சேனாவினுடைய வரவுக்காக காத்திருந்த மன்னர் அரசர் ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் ஒரு டாமினேஷன் இருக்கும். அவருக்கு ரொம்பவே கோபம் வந்து விட்டதாமாம். 8 மணிக்கு வர சொன்னால் 7:30 மணிக்கு அவன் எனக்காக காத்திருக்க வேண்டாமா? முடித்திருத்துபவனுக்கு மன்னன் காத்திருக்க முடியுமா என்று அவருக்குள்ளேயே புலம்பிக் கொண்டாராம் மன்னன். உடனே காவலாளிகள் சேனாவின் வீட்டிற்கு வேகமாக போனார்களாம். போனதுக்கப்புறம் சேனாவின் மனைவி எங்கே உங்களுடைய கணவன் அப்படின்னோடனே, எனக்கு என்ன தெரியும், அவர் தியானத்தை கலைக்க மனமில்லாமல் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு காவலாளிகளிடம் சொன்னபோது, சரி நீ சேனா தியானம் கலைந்ததுக்கு பிறகு நீ அவனை அனுப்பிவை என்று சொல்லி காவலாளிகள் சேனாவின் அங்கு ஒரு உறவினர் உட்கார்ந்திருந்தாராம். நீ கூனா நாவிதர் அவரையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார்களாம். என்னென்னா, அவங்க ஃபேமிலியே இந்த மாதிரி முடித்திருத்தம் செய்யக்கூடியவர்கள். உடனே மன்னனிடம் சேனாவை காணவில்லை, எங்கோ பாண்டுரங்கனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றான். நான் சேனாவுக்கு பதிலாக இந்த ஒரு கூனாவை அழைத்து வந்திருக்கிறேன். பேருங்களை பாரு, அந்த காலத்தில் இவனும் நன்றாக தான் ஷவரம் செய்வான் என்றார்களாம். மன்னனின் கோபம் அதிகரித்தது. அந்த சேனாவுக்கு அப்படி என்ன அலட்சியம்? மன்னன் சொல்லி அனுப்பியும் அவன் வரவில்லை. முதலில் அந்த சேனாவின் தலையை வெட்டுகிறேன் பார், அதற்கு பின்புதான் இந்த கூனாவிடம் செய்து கொள்வதா வேண்டாமா என நான் முடிவு செய்கிறேன் என்றாராம் மன்னன். அடுத்த நொடி தன் பெட்டியுடன், ஒரு சவரப்பெட்டியுடன் சேனா அரண்மனைக்கு வருவதைக் கண்ட மன்னன், மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என்று மன்னனிடம் பணிந்தாராம் சேனா. சரி விரைவாக ஷவரம் செய் என்றாராம் மன்னன். உடனே மன்னனுக்கு நீர் தெளித்து அந்த முகத்திலையும் தலையிலையும் நீர் தெளித்து முடியை வெட்டி ஷவரமெல்லாம் செய்து முடித்தாராம். உடனே அந்த சேனாவோட கை கன்னத்திலையும் தலையிலையும் பட்ட உடனே அப்படியே மன்னனுக்கு மெய் சிலிர்க்க வைத்துதான். சேனா தன் கைகளால் மன்னனின் முகத்தை தொட்டபோது மன்னனுக்கு ஒரு தெய்வீக ஆனந்தம் ஏற்பட்டதாமா. எதிரே வைத்திருந்த நீர் பாத்திரத்தில் ஒரு அழகிய சிறுவனுடைய முகத்தை கண்டாராம் மன்னன். அந்த சிறுவன் கருநீல வண்ணம் கொண்டவனாகவும் கையில் புல்லாங்குழலோடு இடையில் பட்டு பீதாம்பரம் அணிந்திருந்தான். இந்த காட்சியை கண்ட மன்னன் தான் வானில் பறப்பது போல தோன்றியதான். என்னன்னு புரியுதா? அதாவது அவர் சேவ் பண்ணும்போது அந்த சேவ் பண்ணுற அந்த பாத்திரத்தில் நீர் பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் அப்படியே கண்ணனையே கண்டாராம். அதாவது மஞ்சள் ஆடை உடுத்தி புல்லாங்குழல் வாசிப்பது போல கண்டாராம். உடனே இவர் ஷவரம் செய்து முடித்த சேனாவை ஆரத்தழுவிய மன்னன் அவனை அனுப்பவே மனமில்லையாமா. 5 பொற்காசுகள் தந்து
பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தாராம் மன்னர். பாருங்கள் எவ்வளோ கோபமாக இருந்தார். ஆனால் இவர் வந்த உடனே இவர் யாருன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சிறிது நேரத்தில் சேனா அரண்மனைக்கு ஓடி வந்தார். பாருங்க யார் வந்தது? சேனாவின் உருவத்தில் உங்களுக்கு புரிந்திருக்குமெல்லவா? இப்போ சேனா ஒரிஜினலான சேனா வந்து வேகமாக வந்தான். மன்னனுடைய கால்களில் விழுந்து, மன்னா என்னை மன்னித்து விடுங்கள், நான் பாண்டுரங்கனை நினைத்து தியானம் செய்தேன், அதனால் எனக்கு என்ன நடந்ததே என்று தெரியவில்லை. மன்னனின் முகம் முழுமையாக சவரம் செய்யப்பட்டிருப்பதை கண்டார். மன்னன் உடனேயே என்ன சொல்கிறாய்? நீதானே மிகவும் சிறப்பான முறையில் சவரம் செய்து விட்டாய். உனக்கு தந்த 5 பொற்காசுகள் போதாதா? மேலும் 5 பொற்காசுகள் தரலாம் என சிந்தித்து கொண்டிருந்தேன். அதற்குள் நீயே வந்துவிட்டாய் என்று ஆசையுடன் சொன்னான் மன்னன். நடந்தது என்னவென்று சேனாவுக்கு விளங்கிவிட்டது. இறைவனின் கருணையை எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினான் சேனா. பாண்டுரங்கனே சேனா நாவிதரின் வடிவில் வந்து தனக்கு சவரம் செய்து உள்ளான் என மன்னனும் புரிந்து கொண்டான், பூரிப்பும் அடைந்தான். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பக்தன் தியானம் கலையாது இருக்க தானே அந்த பக்தனின் வடிவில் தோன்றினாராம். யாரு? நம்முடைய எம்பெருமான். இவ்வாறு தன் அடியார்களுக்கு நேரும் துன்பங்களிலிருந்து அவர்களை காக்க பல வடிவங்கள் எடுத்துக்கொண்டு வருவதால் தான் பாவ என்று அழைக்கப்படுகிறார் நம் எம்பெருமான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 32வது திருநாமமாக விளங்கப்படுகிறது. பாவாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் ஏதோ ஒரு வடிவில் வந்து நம்மை இறைவன் காத்தருள்வாய். அதனால தான் பாருங்கள் ஒவ்வொரு திருநாமமும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்ததுனால தான் இதை நமக்கு அழகாக சொல்லி ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளோ நேற்று துலுக்க நாச்சியார் பார்த்துருப்பாங்கள்ல, அந்த துலுக்க நாச்சியார்ன்றது திருச்சியில் இருக்குது. நாச்சியார் கோயிலுக்கு போகும்போதுனா அவங்க யார் என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த ஒவ்வொரு கதைகளை படிக்க இவ்வளவுலாம் வாழ்க்கையில் நடந்திருக்கான்றப்ப எனக்கெல்லாம் மெய் சிலுத்து தாமா இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் படித்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.